கன்வர்ஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்பர் சிஸ்டம் பார்த்துருப்போம். அதில் டெசிமல்னா பேஸில் 10 இருக்கும்னு சொல்லியிருப்போம். பைனரினா பேஸில் 2, ஆக்டல்னா பேஸில் 8, ஹெக்ஸாடெசிமல்னா பேஸில் 16 இருக்குன்னு சொல்லியிருப்போம். எப்படின்னா டெசிமலில் 10 நம்பர் இருக்குது, பைனரியில் 2 நம்பர் இருக்குது, ஆக்டலில் 8 நம்பர் இருக்குது, ஹெக்ஸாடெசிமலில் 16 நம்பர் இருக்குது அப்படின்றத வச்சு சொல்லியிருப்போம். இப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். நம்பர் கன்வர்ஷன் அப்படின்றது இப்போ 11 பேஸில் 10 இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி வேல்யூ என்ன, ஆக்டல் வேல்யூ என்ன, ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்பர் கன்வர்ஷன். இப்போ அது சிம்பிளாக ஒரு டேபிளில் வந்து எப்படி மாற்றுறதுன்றது இந்த டேபிளில் இருக்குது. இப்போ ஒரு நம்பர் வந்து டெசிமலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறது, ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து சிம்பிள் ட்ரிக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்குது 251.25 அப்படின்னு இருக்கு. புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறது இன்டீஜர் வேல்யூ, புள்ளிக்கு ரைட் சைடில் இருக்கிறது ஃப்ராக்ஷனல் வேல்யூ. இப்போ 251 இன்டீஜர் வேல்யூவை பைனரியாக மாற்றணும்னா டிவைடட் பை 2, ஃப்ராக்ஷன்னா இன்ட்டு 2. அதே மாதிரி ஆக்டலாக மாற்றணும்னா டிவைடட் பை 8, ஃப்ராக்ஷனலாக மாற்றுறதுக்கு இன்ட்டு 8. ஹெக்ஸாடெசிமலாக மாற்றணும்னா டிவைடட் பை 16, ஃப்ராக்ஷனலாக மாற்றுறதுக்கு டிவைடட் பை 16 வந்து இன்டிஜரை மாற்றுறதுக்கு, ஃப்ராக்ஷனலாக மாற்றுறதுக்கு இன்ட்டு 16. ஏன் இங்கே 2 போட்டிருக்கோன்னா பைனரியில் 2 நம்பர் இருக்குது, ஆக்டலில் 8 நம்பர் இருக்குது, ஹெக்ஸாடெசிமலில் 16 நம்பர் இருக்குது அப்படின்றதால நம்ம 2, 8, 16 அப்படின்றத போட்டிருக்கோம். இது வந்து டெசிமல்லேருந்து பைனரியாவோ ஆக்டலாவோ ஹெக்ஸாவாவோ மாற்றுறதுக்கு. டிவைடட் பை 2 அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ சொல்கிறேன். இப்போ 251.25 அப்படின்ற டெசிமலை நம்ம பைனரியாக மாற்ற போகிறோம். இப்போ இன்டிஜர் வேல்யூவை மட்டும் எடுத்துக்குவோம் 251. இப்போ இதுதான் டிவைடட் பை 2 மெத்தட்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து டிவைட் பண்ணணும். 251ல் எத்தனை 2 இருக்குது? 1 2 2 2 4 மிச்சம் 1, I 2 10 மிச்சம் 1. அடுத்து திரும்ப 2, 6 2 12, I 2 4 மிச்சம் 1 இருக்குது. அந்த மிச்சம் 1 இங்கே போட்டுக்கிறோம். திரும்ப 2, 3 2 6, 1 2 2, மீதி இல்லை அப்படின்றதால 0. திரும்பவும் 2 போடுறோம். 1 2 2 மிச்சம் 1 இருக்குது. I 2 10 மிச்சம் 1. திரும்பவும் 2, 7 2 14 மிச்சம் 1, 2, 3 2 6 மிச்சம் 1. திரும்பவும் 2 போட்டு 1 2 2 மிச்சம் 1 இருக்கா. ஸோ இந்த 251 பைனரியாக மாற்றணும்னா இப்போ நம்ம மீதி கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை ரிவர்ஸில் எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த 251க்கு ஈக்குவலண்ட்டான பைனரி. 1 1 1 1 1 0 1 1 இந்த வேல்யூவை இங்கே எடுத்து எழுதியாச்சு. இந்த 251க்கு ஈக்குவலண்ட்டான பைனரி இதுதான். இப்போ கண்டுபிடிச்சாச்சு, புள்ளிக்கு முன்னாடி உள்ளதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 25ன்னு ஃப்ராக்ஷனல் வேல்யூ இருக்குது. அந்த 25ஐ இங்கே எடுத்துக்கிறோம் 0.25. இப்போ இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இன்டிஜர் வேல்யூவை டிவைடட் பை 2, ஃப்ராக்ஷனல் வேல்யூவை இன்ட்டு 2 போட்டிருக்கோமா. ஸோ இன்ட்டு 2 போட்டோம்னா இப்போ 0.25 இன்ட்டு 2 அப்படின்னா எவ்வளோ? 0.50. இப்போ புள்ளிக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குது? 0. அந்த 0வை தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து இந்த 0.50வை இங்கே எடுத்து எழுதுகிறோம். 0.50 இன்ட்டு 2, 0.50 பேருக்குன்னா 1.00. புள்ளிக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குது? 1. அடுத்து 0 0.00 இன்ட்டு 2 போட்டோன்னா 0 தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே 0 தான் வரும். அப்படின்றதால இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து கீழேருந்து மேலே எழுதணும், இப்போ இதில் மேலேருந்து கீழே எழுதணும். அப்போ 0, இப்போ நம்ம 0.25க்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 0.01. இப்போ 251க்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ இது கண்டுபிடிச்சாச்சு. 0.25க்கான ஈக்குவலண்ட்டான பைனரி வந்து 01, பேஸில் 2. இப்போ 251.25 அப்படின்ற டெசிமலுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி வந்து 11111011.01 பேஸில் 2. இதுதான் 251.25க்கான ஈக்குவலண்ட்டான பைனரி. இப்போ இதே வேல்யூக்கு நம்ம ஆக்டலும் ஹெக்ஸாடெசிமலும் கண்டுபிடிக்க போகிறோம்.
இப்போ 251.25 அதையே நம்ம எடுத்துக்கிறோம். 251.25 அப்படிங்கிறத ஆக்டலாக மாற்றுறோன்னா ஏற்கனவே பைனரிக்கு டிவைடட் பை 2 இன்ட்டு 2 போட்டோம். இதுக்கு டிவைடட் பை 8 இன்ட்டு 8 போடுறோம். 251.8 3 8 24 மிச்சம் 1 1 8 8 மீதி என்ன இருக்குது 31 மீதி 3 இருக்குது திரும்பவும் 8 3 8 24 4 8 32 அப்போ 3 8 24 மட்டும்தான் போடணும். மீதி எவ்வளோ இருக்குது 24 31 24 போயிடுச்சுன்னா மீதி 7. இப்போ இதை ரிவர்ஸில் எடுத்து எழுதணும். இப்போ 373. இப்போ இந்த வேல்யூ பாருங்கள் எல்லாமே 8க்கு உள்ளே தான் இருக்குது அப்படின்றதுனால இது வந்து ஆக்டலுக்குள்ளே தான் வருது. அடுத்தது இந்த 0.25க்கு போடணும். 0.25ஐ ஃப்ராக்ஷனல் வேல்யூவில் அப்போ இன்ட்டு போடணும். இன்ட்டு 8 0.25 இன்ட்டு 8 2.0 அப்படின்னு வரும். 0.25 இன்ட்டு 8ன்னு போட்டோன்னா 2.0. இந்த 0 வச்சு திரும்ப 8ஆல் பெருக்குனா அதே 0 தான் வரும் அப்படின்றதால இதோட நிப்பாட்டிக்கிறோம். அப்போ புள்ளிக்கு இந்த பக்கம் 2 அப்படின்னு வரணும். ஸோ 373.2 பேஸில் 8. அப்போ 373.2 பேஸில் 8. இதுதான் 251.25க்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் வேல்யூ. அடுத்து ஹெக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 251.25 அப்படின்றதுக்கே ஹெக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏற்கனவே பைனரிக்கு டிவைடட் பை 2 இன்ட்டு 2 போட்டோம். ஆக்டலுக்கு டிவைடட் பை 8 இன்ட்டு 8 போட்டோம். ஹெக்ஸாடெசிமலுக்கு என்ன போடணும் டிவைடட் பை 16 இன்ட்டு 16. டிவைடட் பை 16 அப்படிங்கிறது இன்டிஜர் வேல்யூவுக்கு 16. 251ல் எத்தனை 16 இருக்குது 15 16 இருக்குது. 15 16னா வேல்யூ என்ன வரும் 15 இன்ட்டு 16 6 30க்கு 0 மிச்சம் 3 9 15 240. மீதி எவ்வளோ இருக்குது 11. 11 அப்படிங்கிற நம்பர் வந்து ஹெக்ஸாடெசிமலில் வராது. என்ன வரும் 10ன்னா ஏ 11னா பி அப்படின்னு வரும். ஸோ பி. இந்த 15 16ல் அடங்காது. ஸோ இதோட முடிச்சுக்கணும். அப்போ இப்படி வரும். 15க்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸா வேல்யூ என்ன எஃப். அப்போ எஃப் பி போட்டாச்சு. அடுத்து 0.25 கண்டுபிடிக்கணும். 0.25 0.25க்கு இன்ட்டு 2 இன்ட்டு 16 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும் 4.0 அப்படின்னு வரும். இந்த 0வை போட்டு நம்ம திரும்ப பெருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப 0வே தான் வரும் அப்படின்றதால இந்த 4ஓட முடிச்சுக்கிறோம். ஸோ 0.25க்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸ் வேல்யூ வந்து 4. 251.25 அந்த டெசிமலுக்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸ் வேல்யூ வந்து FB.4 பேஸில் 16. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் டெசிமல் வேல்யூவை பைனரியாக மாற்றிருக்கோம், ஆக்டலாக மாற்றிருக்கோம், ஹெக்ஸாடெசிமலாக மாற்றிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ கண்டுபிடிச்ச டெசிமல் ஆக்டல் ஹெக்ஸா இது எல்லாத்தையும் நம்ம டெசிமலுக்கு மாற்ற போகிறோம். இப்போ நம்ம 251.25 அப்படிங்கிற டெசிமலை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் 2 100 இருக்குது, 5 10 இருக்குது, ஒரு 1 இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். 25 அப்படின்னு சொன்னால் 2 1/10, 5 1/100. இப்போ 200 50 1 இதெல்லாம் கூட்டினா 251. இங்கே 0.2 + 0.05 இதை கூட்டினோம் அப்படின்னு சொன்னால் 0.25 அப்படின்னு வரும். இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இதே மாதிரி தான். இப்போ ஒரு பைனரியை டெசிமலாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இப்போ 2க்கு கீழே வந்து இந்த 100ங்கிறத 10^2 அப்படின்னு சொல்லலாமா, இந்த 10ங்கிறத 10^1ன்னு சொல்லலாமா, இந்த 1ங்கிறத 10^0ன்னு சொல்லலாம். அதே மாதிரியே இதை 10^-1ன்னு சொல்லலாம், இதை 10^-2 அப்படின்னு சொல்லலாம். இதையே தான் நம்ம இப்போ கன்வர்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே பைனரி கண்டுபிடிச்சது 11111011.01. ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச பைனரி வேல்யூ என்னது 11
111011.01 அப்படின்ற பைனரியை கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ இதை நம்ம டெசிமலுக்கு மாற்ற போகிறோம். இந்த நம்பரை கொஞ்சம் விரிச்சு எழுதிக்கலாம். 011. இப்போ இந்த வேல்யூவை மட்டும் எடுத்து எழுதியிருக்கிறேன். இங்கே வந்து 01 எழுதியாச்சு. இப்போ இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் பாருங்கள், பைனரியை டெசிமலாக மாற்றணும்னா 2 power 0 2 power 1 அப்படியே முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3 2 power 4 2 power 5 2 power 6 2 power 7. இப்போ 2 power 0னா 1 2 4 2 power 4ஓட வேல்யூ 4 2 power 3ஓட வேல்யூ 8 2 power 4 16 2 power 5 32 2 power 6 64 2 power 7 128. இப்போ இந்த வேல்யூ இது கூட பெருக்குங்க. 128 plus 64 plus 32 plus 16 plus 8. இந்த இடத்துல 0வால் இதை பெருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 0 ஆகிடும். ஸோ அடுத்தது இங்கே 2 இங்கே +1. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வரும்? 251. ஓகேவா? 251 வரும். அடுத்தது இங்கே 2 power -1 2 power -2 2 power -1 அப்படின்னு சொன்னால் 1/2. இங்கே 1/4. இதால் இதை பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் 0. இதால் இதை பெருக்கணும்னா 1/4. 1/4ஓட வேல்யூ 0.25. இது டெசிமல். இப்போது இந்த வேல்யூவை இங்கே இது மாதிரி கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஆக்டலை டெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதே மெத்தட் தான். பைனரினா 2 power 0 2 power 1 போட்டோம். இங்கே 8 power 0 8 power 1 போட போகிறோம். ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது 373.2 அப்படிங்கிற ஆக்டலை கண்டுபிடிச்சோம். ஆக்டல்ன்றதால இங்கே 8 போட்டிருக்கேன். இப்போ இதை டெசிமலாக மாற்ற போகிறோம். 373.2. இங்கே 8 power 0 8 power 1 8 power 2 8 power 0ஓட வேல்யூ 1 8 power 1ஓட வேல்யூ 8 8 power 2ஓட வேல்யூ 64. இதை பெருக்கணும். 364 180 180 ஒரு 12 192 8 56 3 3. இதை கூட்டணும் அப்படின்னு சொன்னால் 251 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 0.2க்கு 8 power -1 8 power -1னா 2/8 1/4. இதை போட்டோன்னா 0.25. அப்போ அந்த 0.25 இங்கே வந்துடுது. ஸோ 373.2 அப்படிங்கிற ஆக்டலை 251.25 அப்படிங்கிற டெசிமலாக மாற்றியாச்சு. அடுத்தது ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? FB அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அதையும் இங்கே எடுத்துப்போம். FB.4 16. இப்போ ஏற்கனவே பைனரிக்கு 2ன்னு எடுத்துக்கிட்டோம், ஆக்டலுக்கு 8ன்னு எடுத்துக்கிட்டோம், ஹெக்ஸா டெசிமலுக்கு இப்போ 16ன்னு எடுக்கணும். Fக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ என்ன? 15. Bக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ 11.4. இங்கே 16 power 0 16 power 1 16 power 1. இங்கே 16 power -1 ஏன்னா ஃப்ராக்ஷனல்ன்றதால. இதோட வேல்யூ 1 16 power 1 16. இங்கே வந்து 4/16. இது ரெண்டையும் பெருக்கணும்னா 11. இது ரெண்டையும் பெருக்கணும்னா 15 16 240. இது ரெண்டு குட்டுறோம். இங்கே 4/16 0.25. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 251.25. ஸோ இப்போ டெசிமல்லேருந்து பைனரி ஆக்டல் ஹெக்ஸாவை மாற்றியாச்சு. அதே பைனரி ஆக்டல் ஹெக்ஸாவை மாற்றும் போது நமக்கு பழைய டெசிமல் வேல்யூ கிடைச்சிருது. இப்போ பைனரி டு ஆக்டல் பைனரி டு ஹெக்ஸா டெசிமல் கண்டுபிடிக்க போகிறோம். பைனரி டு ஆக்டலுக்கு 421 கோடுன்றதை யூஸ் பண்ணலாம். பைனரி டு ஹெக்ஸா டெசிமலுக்கு 8421ன்றதை யூஸ் பண்ணலாம்.
இப்போ 4 to 1 கோடு அப்படின்னா என்னென்னா 2 பைனரி அப்படின்றதால 2 power 0 2 power 1 2 power 2ன்னு எடுத்துருக்குறோம். இப்போ 2 power 0 1 2 power 1 2 2 power 2ங்கிறது 4. இப்போ 0க்கு ஈக்குவலண்ட்டாக 4 to 1 கோடில் என்ன வரும்னா இது எல்லாத்துக்குமே நேராக 0ன்னு போட்டோம்னா அதோட வேல்யூ 0. இப்போ 1 அப்படின்னா 1க்கு நேராக மட்டும் 1 வரணும். 2 அப்படின்னா 2க்கு நேராக மட்டும் 1 வரணும். 3 அப்படின்னு சொன்னால் 2 1 இது 2க்கு நேராகவும் 1 1ன்னு வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 3. இப்போ 5ன்னா 4க்கு நேராக 1 1க்கு நேராக 1 5 அப்படின்னு சொன்னால் 4க்கு நேராக 1 5க்கு நேராக 1. இதுதான் வந்து 4 to 1 கோடு. அதே ஹெக்ஸாடெசிமலில் 15 வரைக்கும் இருக்கும். 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸு, அதுக்கப்புறம் ABCDEF வந்து அல்ஃபபெட்டிக்ஸ். அப்போ இதோட வேல்யூ 10 11 12 13 14 15. இதுக்கு 8421 கோடு யூஸ் பண்ணுறோம். இப்போ 8421 8 நாள் 12 13 14 15. இதை வச்சு 15 அப்படின்ற வரைக்கும் நம்மளால நம்பர் கொண்டு வர முடியும். இப்போ நமக்கு ஹெக்ஸா வந்து 0லேருந்து 15 வரைக்கும் இருக்குது. ஸோ 8421 கோடு யூஸ் பண்ணுறோம். இப்போ 15 அப்படின்னா என்ன வரணும், எல்லாத்துக்கு நேரம் 1 1 1 இருந்தால் தான் 15 வரும். அதுதான் இங்கே இருக்குது 1 1 1 அப்படின்னா 15. இப்போ 10னா என்ன வரணும், 8க்கு நேராக 1 வரணும் 2க்கு நேராக 1 வரணும், மீதி ரெண்டும் 0ன்னு இருக்கணும். 10க்கு நேராக என்ன இருக்குது, 8க்கு நேராக 1 இருக்குது, 2க்கு நேராக 1 இருக்குது, மீதி ரெண்டும் 0ன்னு இருக்குது. இதுதான் வந்து 8421 கோடு. இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பைனரி கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட வேல்யூ என்ன 1 1 1 1 1 0 1 1 புள்ளி 0 1 அப்படிங்கிறத பைனரி கண்டுபிடிச்சிருந்தோம். இதை ஆக்டலாக கண்டுபிடிக்கணும்னா 4 to 1 கோடு. 4 to 1 கோடுனா புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறதுல இங்கேருந்து 3 3ஆக பிரிக்கணும். இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது. அப்போ நம்ம முன்னாடி ஒரு டிஜிட் சேர்த்துக்கலாம். 0 1 1 1 1 1 0 1 1 புள்ளி. இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது அப்படின்றதுனால மூணாவதாக ஒரு டிஜிட் வந்து நம்ம 0 சேர்த்துக்கிறோம். 0 1 0. இப்போ 0 1 1க்கு நேராக 4 to 1 கோடில் என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். 0 1 1 அப்போ 3. 1 1 1னா 7. 0 1 1னா 3. அடுத்து 0 1 0 0 1 0 அப்போ 2. நம்ம இப்போ ஆக்டலை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஏற்கனவே இதுதானே கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டலுங்கிறது 373.2. இப்போ ஹெக்ஸாடெசிமல் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு பைனரி கொடுத்துருக்கிறது என்ன 1 1 1 1 1 0 1 1 புள்ளி 0 1. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க பைனரி. இதை ஹெக்ஸாவில் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் 8421. 8421ன்றது 4 பிட் இருக்குது. அப்போ 4 நாளாக பிரிக்கணும். இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4. இதை 4 நாளாக பிரிக்கணும்னா பின்னாடி 2 0 போட்டுக்கணும். இப்போ 1 1 1 1 இதுக்கு ஈக்குவலண்ட்டான 8421 கோடில் என்ன இருக்குது 15. அப்போ F 0 1 1 1 0 சாரி 1 0 1 1 1 0 1 1 அப்போ B புள்ளி 0 1 0 0 0 1 0 0னா 4. இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸா வந்து FB.4. நம்ம இப்போ ஒவ்வொரு கன்வர்ஷன், அதாவது ஒரு நம்பர் ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு மாற்றியாச்சு. அதை நீங்கள் ஈஸியாக மெத்தடை ஞாபகம் வச்சுக்கணுன்னா இந்த டேபிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெசிமல் டு பைனரினா டிவைடட் பை 2 into 2, ஆக்டல்னா டிவைடட் பை 8 into 8, ஹெக்ஸானா டிவைடட் பை 16 into 16. இதே பைனரியிலேருந்து டெசிமல்னா 2 power 0 2 power 1 இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பைனரி டு ஆக்டல்னாலும் ஆக்டல் டு பைனரினாலும் 4 to 1 கோடு, பைனரி டு ஹெக்ஸானாலும் ஹெக்ஸா டு பைனரினாலும் 8421 கோடு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கிளியர் ஆயிரும்.